சீட் பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். பாட்டமும் சீட்டையும் சேர்த்து வச்சு அளந்து பார்க்குறோம். பாட்டம் 7 இன்ச்சு பெருசாக இருக்குது. இதில் இருந்து நம்ம 2.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம சுருக்கு வைக்கும்போது இடைவெளி வரும். அதுக்காக இப்போ நம்ம 2 இடத்துல சுருக்கு வைக்கிறோம். சைட்லேயும் சுருக்கு வைக்கிறோம். நம்ம 2 இடத்துல சுருக்கு வைக்கிறதுனால அதில் பாதி அளவான 5 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். இதோட பேக் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கிறோம். இதுவே 4 பக்கம் சுருக்கு வைக்கிறதா இருந்தால் நாம் சென்டர்லேருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு 5 இன்ச்சில் பாதி அளவான 2.5 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணி சுருக்கு வச்சுக்கணும். ஒரு மார்க்கிங்லேருந்து இன்னொரு மார்க்கிங் வரைக்கும் வச்சுக்கலாம். சைடில் சுருக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கு பெருசாகவே வச்சுப்போம். சென்டரில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சின்ன சுருக்காக வச்சுப்போம். ஒரு 4 சுருக்கு வந்துருக்கு. இந்த சுருக்கு நாம் இந்த பக்கம் பார்த்து வச்சதுனால இந்த சுருக்கு நாம் இந்த பக்கமாக பார்த்து வைக்கிறோம். அளந்து பார்க்கும்போது அளவு கரெக்டாக இருக்குது. இது உள் பக்கத்தில் இருக்குது. இதோட வெளிப்பக்கமும் தையலோட ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். இப்படியே வச்சு தையலை உள்பக்கமாக தைக்கிறோம். இப்போ தைக்கும்போது இப்படி இருக்கும். பாட்டம் ஜாயின் பண்ணிட்டோம்.